ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வண்டிக்கடையில் செய்யக்கூடிய சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி வெள்ளை சுண்டல் எடுத்து உப்பு, எண்ணெய், தண்ணி எல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். அது வேகிறதுக்குள்ளே இங்கிட்ட மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு போடல அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தா குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிராம் அளவில் சுண்டலுக்கு நான் சொல்கிறேன். பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் சுண்டலோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு சுண்டல் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே சுண்டல்லேருந்து வடித்த தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருங்க. நம்ம மசாலாவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 ml அளவுக்கு இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இங்கே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். உங்கள்கிட்ட ஒரு வேளை கரம் மசாலா இல்லை அப்படின்னா லைட்டாக சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. அதனுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சுண்டலில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வெந்த தண்ணி அப்படிங்கிறனால நம்ம ஊற்றினோன்னே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மசாலா கூட நல்லா கலந்துட்டு மீதி இருக்க எல்லா தண்ணியும் அதுலேயே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சுண்டல் கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் ஊறிச்சு. இது நல்ல பெரிய சுண்டல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் சுண்டல், பட்டாணி எதனாலுமே போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். கூட 2 விசில் சேர்த்து விடணும், அவ்வளோதான். இப்போ அந்த சைடு மசாலாவில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம சுண்டலை நான் மத்து வச்சு 1-2 மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டு சேர்த்தோம் அப்படின்னா மசாலாவுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கும். அதுக்காக தான் தண்ணி ரொம்ப அளவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு மாதிரி ஆயிரும். நமக்கு லைட்டாக ஜூஸியாக இருந்தால் போதும். அந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரமும் ரொம்ப கரெக்டாக போடுங்க. அதிகமான காரம் இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ எல்லாமே வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுண்டல் சேர்த்ததுக்கப்புறமா 5-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சு சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப பொடுசாக கட் பண்ண வெங்காயம் அதுக்கு மேலேயே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேரட் துருவி வச்சுருக்கேன். பெரிய கண்ணு இருக்குல்ல, அதில் துருவிருக்கேன். அதையும் அது மேலேயே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மறுபடியும் நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தலை லேசாக மேலால் தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு லைட்டாக ஓமப்பொடி போட்டு சாப்பிட பிடிக்கும், இல்லைனா கார்ன் போட பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ பொரி கூட சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக சுண்டல் வேகிற நேரத்துலேயே நம்ம மசாலாவும் ரெடி பண்ணோம் அப்படின்னா 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.